பிக் பாஸோட முதல் ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. முதல் ப்ரோமோ பார்க்கும்போது தரமாக வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோவில் வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. யாருன்னா நம்ம பாரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ராவையும் பிரஜினையும் 2 பேர்த்த வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் இதாக சொல்லியிருப்பாரு. இப்படி குமிஞ்சு காட்டுறாங்க நம்ம இவங்க பாரு. அவங்க பிரஜனன் சாண்ட்ரா இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து என்னைய சொன்னார். நக்கல் பண்ணி காட்டுறாங்க. உடனே இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கைதட்டி என்னை மாஃப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுறாங்க. நம்ம பிரஜினை வச்சு செஞ்சு விட்றாங்க பாரு. அவங்க அவர் வந்து உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கொசு அடிக்கிற மாதிரி வந்து நம்மளை மார்க் பண்ணுறாராம். திவ்யா அடுத்து சாண்ட்ராவே வச்சு செஞ்சுட்டு திவ்யா கணேஷ் கிட்ட வராங்க. திவ்யா கணேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம், நீ பார்க்கறக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல திவ்யா கணேஷ். அதுக்கு உடனே பாருன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் தாங்க முடிவு பண்ணுவோம், அது எங்களோட இஷ்டங்க அப்படின்னு சொல்லி தரமாக வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு சொல்லாங்க. திவ்யாவை பார்க்கும்போது நீங்கள் பண்ணதை தான் நாங்கள் வந்து பார்த்துட்டோம், பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு, எனக்கு தெரியும் நான் இங்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. திவ்யா கணேஷ்க்கு நம்ம பாரு கொடுத்த பதிலடி கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் கொஞ்சம் சூடு ஏற்றி போயிட்டு இருக்குது. பாரு அவங்க தான் இந்த 4 கண்டஸ்டண்ட்டுக்கு கரெக்டு. அப்புறம் அந்த 4 பேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த 4 பேர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி பிரஜின், சாண்ட்ரா, நம்ம அமித் இவங்களெல்லாம் சொல்லிடுறாங்களே, திவ்யாலாம் சொல்லிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க 4 பேர் உட்காந்துருக்க மாதிரி ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. இந்த சொசைட்டியில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பேர் நீங்கள் தான். இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தரமாக வச்சு செஞ்சு விட்டாங்க பாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் வீவர்ஸ்.